ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேலிண்ட்ரோம் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க, அதை வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். சார் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது. அதாவது ஏஏபிஏஏ அப்படின்னா இதை சப்போஸ் இது வந்து எக்ஸ்ன்ற ஒரு இது ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி எடுத்து ரிவர்ஸ் பண்ணுறது. ரிவர்ஸ் பண்ணி இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணோம் அப்படின்னா அது பேலிண்ட்ரோமா இல்லையான்னு தெரியும். சரி, இப்போது இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பைத்தானில் பண்ணலாம். சரி, பைத்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ராமுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பி இஸ் ஈக்குவல் டு ஏவை என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் பண்ணி எடுன்னு சொல்கிறேன். இப்போ பியில் என்ன இருக்குது பாருங்கள், ராமு அப்படிங்கிறது உமரா மாறிடுச்சு. இப்போது ஏ ஈக்குவல் டு பியான்னு கேட்குறேன். இப்போ என்ன சொல்லுது, ஃபால்ஸ். அப்படின்னா என்ன, இது ரெண்டும் பேலிண்ட்ரோம் இல்லை, இந்த ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோம் இல்லை. சப்போஸ் ஏ ஈக்குவல்ஸ் மேடம் நான் கொடுக்குறேன். பி ஈக்குவல்ஸ் ஏ ::-1 இதை ரிவர்ஸ் பண்ணி பியில் போடுறேன். இப்போ ஏ பி போடுறேன். பாருங்கள், ஏவில் என்ன இருக்குது, மேடம் இருக்குது, பியிலையும் மேடம் இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் ஈக்குவலான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை செக் பண்ணிவிட்டு இது பேலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோடிங் பண்ணலாம். இது ஒரு வழி. இதை பார்த்த உடனே நமக்கு தெரியும், இதனால தான் பைத்தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இந்த இன்பில்ட் லைப்ரரியிலேயே ஜஸ்ட் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கோடிங் பண்ணியிருக்காங்க. சரி, இதே நம்ம ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக சார் சி ப்ரோக்ராமிங்கில் இதை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம கற்றுக்கிற டைமில் ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக, சப்போஸ் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லைன்னா நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம நிறைய கோடிங் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போது சி ப்ரோக்ராமிங்கில் இதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு மெத்தட் இருக்குது. எப்படின்னா, இந்த லாஸ்ட்டு 2 கேரக்டரும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் மறுபடியும் செக் பண்ணுறோம், அடுத்த 2ம் செக் பண்ணுறோம். இந்த மாதிரி பாதி வரைக்கும் கரெக்டாக 2ம் மேட்ச் ஆகிடுச்சுனாவே அது கண்டிப்பாக என்ன இருக்கும், பேலிண்ட்ரோமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேடம்னு எடுத்துக்கலாம். இது 2ம் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் இது 2ம் ஈக்குவலாக இருக்குது. நடுவில் இருக்கிற ஒரு கேரக்டர், அது ஒரு கேரக்டர்னால விட்டுடலாம். அப்போது 5/2ன்னா 2.5. சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் 2. அப்போது 0, 1 இந்த 2 லொக்கேஷனில் இருக்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அது கடைசி 2 லெட்டருக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது பேலிண்ட்ரோம்னு வச்சுக்கலாம். சரி, இதை நம்ம குவின்சியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேர் சம் எஸ்டிஆர் ஈக்குவல்ஸ் மேடம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது முதல்ல என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு எல் ஈக்குவல்ஸ் எஸ்டிஆர் லென் ஆஃப் எஸ்டிஆர். இப்போது பிரிண்ட் ஆஃப் %d. முதல்ல இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்.
இப்போது 5 லெட்டர்னு வருது. ஓகே, வெரி குட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்டு மிட் ஈக்குவல்ஸ் L/2. ஸோ L/2 போட்டால் என்ன ஆகும்? 2 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்டு லாஸ்ட் பாயிண்டர் ஈக்குவல்ஸ் L-1. அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்டரு சென்டர் நோக்கி வருது, லெஃப்ட்லேருந்து ஒன்று ரைட்டை நோக்கி போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லூப்பிங் எழுதி இந்த பிரிண்டிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் ஒன்று வச்சுக்கலாம். இன்ட் i ஈக்குவல்ஸ் 0, i லெஸ் தேன் m, i ப்ளஸ் ப்ளஸ், அதே சமயத்தில் லாஸ்ட் பாயிண்டர் மைனஸ் மைனஸ். இப்போது %d, அதாவது i வேல்யூவும் லாஸ்ட் பாயிண்டர் வேல்யூவும் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாயிண்டிங் தான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா லாஜிக் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 04 அப்படிங்கிறது லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டர் 0, ரைட் மோஸ்ட் கேரக்டர் 4வது பொசிஷன். அப்போ அதை ரெண்டையும் செக் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 1 3, அடுத்தது 1வது பொசிஷன், அடுத்தது 3வது பொசிஷன். ஸோ அப்போது லெஃப்ட்லேருந்து ஒன்று ரைட்டை நோக்கி ஒரு பாயிண்டர் போகுது, ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வருது. ஸோ இந்த பேரை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன இது பண்ணுறேன்னா, இன்ட்டு பேலிண்ட்ரோம் அப்படின்னு வச்சுக்கிறேன். பேலிண்ட்ரோம் ஈக்குவல்ஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். இங்கே கண்டிஷன் என்னன்னா, அண்டு பேலிண்ட்ரோம் எது வரைக்கும் திரும்ப திரும்ப வேலையை பண்ணணும் அப்படின்னா, இந்த பேலிண்ட்ரோம் வந்து 1ன்னு இருக்கணும், ஈக்குவல்ஸ் 1ஆக இருக்கிற வரைக்கும், அதே சமயத்தில் எம்மோட வேல்யூ கம்மியாக இருக்கிற வரைக்கும் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல இது தப்பாகிடுச்சு, 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ண தேவையில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் str of I not equal to str of last pointer, இந்த 2 கேரக்டரும் ஈக்குவலாக இல்லைன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேலிண்ட்ரோம் ஈக்குவல்ஸ் 0ன்னு சொல்லிடுறேன். 0ன்னு சொன்னாவே ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேலை இது 1 இருந்தால் தான் கண்டினியூ ஆகும். அப்போது 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அடுத்த முறை வெளியே வந்துடும். இல்லை இதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் சார் ஃபார் லூப்பில் அப்படின்னா நம்ம இப்படியும் பண்ணலாம். இங்கேருந்து பிரேக் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணான்னு பண்ணலாம். ஸோ இந்த லூப்பு முடிச்சுட்டு வரும்போது பேலிண்ட்ரோமில் 1ன்னு இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம், அந்த ஸ்ட்ரிங்கு பேலிண்ட்ரோம்னு அர்த்தம். அப்போது இஃப் பேலிண்ட்ரோம் ஈக்குவல்ஸ் 1ஆக இருந்தால் printf the given string %s is palindrome, else printf the given string is not a palindrome. ஓகே, இப்போ பில்டு பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். The given string madam is palindrome. ஓகே, இப்போது மேடம் 222ன்னு வைக்கிறேன். The given string madam 222 is not a palindrome. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரி, இன்னைக்கு ராபர்ட் ஒரு புது ப்ரோக்ராம், ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுக்குறாரு. அதை எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண போகிறதில்ல, வீடியோவை இந்த இடத்துல நிறுத்துங்க, இதை படிங்க. படித்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு நீங்களே கோடிங் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமர். அப்படி இல்லைன்னா நம்ம லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான சொல்யூஷனை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக லெவலில் 700க்கும் அதிகமான கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் புதுசாக உருவாகிட்டே வருது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸ், அடிப்படை, கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி வந்து கடக்கால் போடுறது எவ்வளோ முக்கியமோ, பீம் வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். இந்த லாஜிக்கல் திங்கிங் ட்ரைனிங் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக சர்வைவ் ஆக முடியும்.
ஸோ அதனால் எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற கோர்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றி மேலும் விவரங்களுக்கு 8508502000 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.